ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஜே கும்பல். நான் உங்கள் ஏஜே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆஃப்ரிக்காவில் இருக்க கப்பவர்டே அப்படிங்கிற ஒரு ஐலாண்டோட தலைநகரமான பிரேயா தான். தனித்தனியாக இருந்த தீவுகள் எல்லாம் ஒன்றாக்கி அதுக்கு கப்பவர்டே அப்படின்னு ஒரு பேர் வச்சு இதை ஒரு நாடாக மாற்றினவர் தான் டியோகோ கோமெஸ். ஒரு காலத்தில் போர்ச்சுகீஸோட கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ இவங்களுக்கான உரிமைக்காகவும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டாச்சுவும் இங்கே இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது என்ன இடம் அப்படின்னா ஓயோ பார்க். இதுதான் இந்த பார்க். இங்கேருந்து நம்ம இப்படி பார்த்தா தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இந்த ஓயோ பார்க் வந்துட்டு நானும் ஃபஸ்ட் என்ன நினச்சேன் அப்படின்னா ஆஃப்ரிக்கா, ஸோ நம்ம ஊர் மாதிரி தானே இருக்க போகுது. ஏன்னா இது பெஸ்ட் ஆஃப்ரிக்கா, நம்ம ஊர் மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா பசங்களையும் பார்த்துங்களேன், கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பள்ளியோடத்து போயிட்டு வருவாங்க இல்லை, அதே கிட்டப்பு தான். எங்கே பார்த்தாலும் உடமரம் வெப்பமரம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் எப்போவுமே கொஞ்சம் ஆளுங்க உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த பார்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கணும். நமக்கே நம்மகிட்ட சார்ஜ் இல்லைன்றப்ப எங்கேருந்து அவங்களுக்கு சார்ஜ் கொடுக்குறது. ஸோ நம்ம இப்போ இந்த பார்க்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே வந்ததுமே இந்த குரங்கு பொம்மைகள் அதெல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். குரங்கு பொம்மையில் நம்ம உட்காந்துருந்து அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம். ஆனால் நம்மளை தான் அலோவ் பண்ண மாட்டாங்களே, தட்டி மாட்டு மாதிரி இருக்குது. நம்மளை எப்படி குரங்கு பொம்மையில் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி இங்கே வந்தால் என்ன ஐயனார் குதிரை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஐயனார் குதிரையை பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த மரத்தோட டேபிளுக்கு இது வந்து செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் இந்த விஷுவலில் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. அதோட வந்துட்டு டேபிள் போட்டு அந்த டேபிளுக்கு மேலே கொடை வைக்கல, அவங்க வந்துட்டு மரம் வச்சுருக்காங்க அந்த டேபிளுக்கு மேலே. ஸோ இது வந்துட்டு நிஜமாகவே எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு செம்மையான ஒரு ஐடியா இல்லை. இப்போ நம்ம இந்த பார்க் விட்டு வெளில போகலாம். ஏன்னா இன்னொரு இடம் இருக்குது, அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு விஷுவல் காமிக்கிறேனே. ஸோ அந்த விஷுவல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மாதிரி வராங்க. இந்த லெஃப்ட் ரைட்டு போட்டு ஸோ அவங்க லெஃப்ட் ரைட் போட்டு தான் வராங்க பாருங்கள். அப்படி நம்ம அடுத்து அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இந்த விஷுவல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த நாடு ஆஃப்ரிக்கான்னு நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பயப்பட எப்படி இருக்கான்னு பாருங்களேன். இந்த விஷுவல் செம்ம பிளேஸு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வெக்கேஷன்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம ஃபாரின்லாம் போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக இங்கே ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இது சீப்பாகவும் இருக்கும் நமக்கு வரதுக்கு. அதே சமயம் வந்துட்டு நல்ல ஒரு செம்ம ஃபீலிங் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த விஷுவல் நம்ம பார்த்துருப்போம். இங்கேருந்து பார்க்க இந்த தீவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ நம்ம முன்னாடி ஒரு ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். ஸோ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இவர் தான். அங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு பீரங்கி தெரியுது. நான் வந்துட்டு இந்த ஒய்சிடி கேமில் தான் பீரங்கிலாம் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நேரில் பீரங்கி பார்க்க போகிறேன். ஸோ இதான் அந்த பீரங்கி. என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் இதை வந்துட்டு லேப்டாப்பில் ஒய்சிடி விளையாடும் போது பார்த்துருக்கேன். இது மேலே பட்ட எல்லா வண்டியும் வெடிச்சு போகும். பட் இப்போ நான் அதை நேரில் பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ இதை டச் ஸோ நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் டச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை டச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ். இதெல்லாம் நான் அந்த கேமில் ஓட்டியிருக்கோம்ல, ஸோ அதை வச்சு ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸு. ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஸ்கூலில் கட் அடிச்சு வந்து உட்காந்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. வாட் எவர் யூ லைக் டு சே, ஜஸ்ட் டாக். I like you say. Do you understand what I told? Huh? Do you understand what I told? What? I told that you are a student. Maybe you cut the class or you finish the class. I don't know, but I told you I enjoying here. இங்கே ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இந்தியன்ஸ் ரொம்ப பிடிக்குமா. அவன் வந்து இந்தியன் பற்றி பேசணுமா. I like Indian. I good food India. Yeah man. Thank you.